இன்னைக்கு யாரை பத்தி பார்க்கலாம்? சிம்மவாளை பத்தி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த 2 நாளும் வைரல் வீடியோ அதுதான். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்குது. ஒரு 4-5 ரவுடி பசங்க அவரை தாக்குறாங்க. அது எங்க தாக்குறாங்க? சென்னை டிஜிபி அலுவலகத்துல அவர் வாசல் முன்னாடி 5-6 பேர் சேர்ந்து அவரை தாக்குறாங்க. அதுக்கு தற்காப்புக்காக அவர் தடுக்கிறார். பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார், அவரு வேடிக்கை பார்க்கிறார். எப்படி இருக்குன்னு பாத்துங்க காவல்துறை. அப்பாவை கூட்டிட்டு போய் அடிச்சு கொள்ளும் இந்த திம்மவாலு குரூப் சேர்ந்த ரவுடி பசங்களை வேடிக்கை பார்ப்போம். திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இதுதான் தெரிஞ்சுக்கணும். பெரியாரின் பேரன் அவருடைய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. அவர் லண்டன் பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் எல்லாமே ஆட்சியை பெரியாருடைய போட்டோ வச்சு செதுக்கிட்டு வந்திருக்கிறார். ஞாபகம் எப்படி நாங்கெல்லாம் டிஜிபி வாசல்லையே அடிப்போம் தெரியுமா அப்படின்னு பண்ணிட்டு வந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கிற ஒரு கும்பல். அந்த கும்பல் யாரு? திம்மவாளுன்னா யாரு? ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குறாங்க? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இல்லையா? சும்மா யாரையும் யாரும் தாக்க மாட்டாங்க. அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். காவல்துறை யார் மேல வழக்கு பதிவு செய்யுது? ஏர்போர்ட் மூர்த்தி மேல வழக்கு பதிவு செய்யுது. ஏன் பின்னணி என்ன? அதை பத்தின வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் இந்த சேனலுக்கு வரவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கருத்துக்களை உங்களுக்கும் உள்ள கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா செய்வேன், கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் கமெண்ட். வீடியோ பார்க்கலாமா? அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க மேலேயே கம்ப்ளைண்டா அப்படின்னு வடிவேல் சொல்லுது ஒரு படத்துல இருக்கு. அது மாதிரிதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு, அவர் மேல வழக்கு பதிவு. அதாவது முதல்ல ஒரு தஞ்சையில மயிலாடுதுறையில ஒரு நகராட்சி தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடக்குது. வெடிகுண்டு வீசி அவர் கொல்ல முயற்சி செய்யறாங்க. அது சம்பந்தமா பாமக சட்டமன்ற உறுப்பினர் வர்றது அருள் அவர் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வர்றார். அதை பத்தி புகார் தெரிவிக்க. அப்போ அவரை சந்திச்சு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக ஏர்போர்ட் மூர்த்தி வர்றாரு. இந்த சமயம் இவர் வர்றதை தெரிஞ்சு அங்க இருந்தா ஒரு 5 ரவுடி குண்டர்கள் இவரை தாக்குறாங்க. 5-6 பேர் தாக்குறாங்க. அந்த வீடியோ வெளியில வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்காதாலே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேங்க. டிஜிபிக்கும் போலீஸும் தவிர மத்த எல்லாம் பார்த்திருப்பீங்க. போலீஸ்காரங்க மட்டும் தான் பார்த்திருக்க மாட்டாங்க, மத்த எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர் தாக்குறாங்க. அதுல இருந்து தற்காத்து கொள்ள திருப்பி அடிக்கிறாரு. கையில பேனா கத்தி மாதிரி ஒரு கத்தி எடுத்து சுற்றுப்பாரு, துரத்துறாரு. அதுல வந்து கீழே விழுந்து கூட எந்திரிச்சு ஓடி இருப்பார். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அல்லவா, சிறுத்தைகள் எப்பவுமே இருக்கும். அவங்க கட்சியுடைய கோட்பாடு திம்மவாளன் தான். முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன், திருமாவளவன் தான் திம்மவாளன். ஒரு தமிழர் கிடையாது, பறையக்குடியை சேர்ந்தவர் அல்ல. ஆம்பவார் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழகத்தின் முதல் குடி, மூத்த குடி பறையர் குடிதான். அவங்களுக்கு தான் அரசாங்கத்துல எந்த ஒரு சலுகையும் கிடையாது. நான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சொல்றான். அத்தனை சமூகமும் அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு வகையில் அரசு சலுகையை பெற்று வருகிறது. பறையர் குடியை தவிர அவங்கள தவிர மத்த அத்தனை பேரு அரசாங்க பிச்சை போட்டுருக்காங்க. அதுல சாப்பிட்டவங்க தான். பறையர் எண்ணத்துக்கு மட்டும்தான் எதுவுமே இருக்காது. நீங்க எதை வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். சாம்பவா அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அந்த குடி அது ஒரே ஆள் ஆடுறாங்கன்னா ஏர்போர்ட் போட்டு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் திருமாவளவன் தமிழனே இல்லைங்கிறாங்க. அதையும் வெளிக்கொண்டு வந்தது இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான். அந்த வெறி, அந்த காண்டு தான் நம்ம உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறானே, இவன் எப்படியாவது இவனை போட்டு தரணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த குலவெறி தாக்குதல் நடந்திருக்கு. இது போலீஸுக்கு தெரியும் எதனாலலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இதை தடுத்து செய்ய சொன்னதாரு? பகுத்தறிவு பகலவன், பெரியாரின் பேரன் பீத்திக்கிற கருணாநிதியின் மகனான சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சூப்பரா நிலைநாட்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில தான் இது நடக்கும். எப்படி கேஸ் கொண்டு வந்தவங்க மேலேயே கேஸ் திருப்பி போடுறது அருமையான ஒரு ஆட்சி இல்லையா? சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குல்ல. டிஜிபி ஆபீஸ்லயே முன்னாடியே நடக்குது. போலீஸு வேடிக்கை பார்க்குது. அது தமிழ்நாடு முழுக்க தெரியுது. ஆனா காவல்துறைக்கு தெரியல. அவரை போய் நைட்டு போய் கைது பண்றாங்க. வெடி இந்த தெம்மவாளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆலயங்களுக்கு தொலைபேசியில பேசி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. கெஞ்சினதாகவும் கூத்தாடுனதாகவும் என்னமோ
அது பிளாஸ்டிக் சேர் தானே. எப்பவுமே அது ஒரு விடுதலை சிறுத்தைகள் அல்ல, பிளாஸ்டிக் சேர். ஒரு திம்மவாழ் கோஷ்டி. அவர் பறையக்கூடிய அல்ல. பறையர் மக்கள் தான் உஷாரா இருக்கணும். இவர் பறையர் வகுப்பை சேர்ந்தவர் அல்ல. அப்படி இருந்திருந்தா உங்கள் சகோதரனான ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்த ஆளை அனுப்புவாரா? யோசிச்சு பார்க்க வேண்டும். இன்னும் பேச வேண்டும் என்று இருக்கிறது. அது நிறைய பேசலாம். அதை ஏர்போர்ட் மூர்த்தியே பேசலன்னு இருக்காரு. அவரே பேசுவார். அதை பத்தி தெரிஞ்சுங்க. ஆனா திம்மவாழு என்கின்ற தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை உருவாக்குவதும் திமுக தான். அப்பா கருணாநிதி எப்படி கிருஷ்ணசாமிய தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக உருவாக்கி இவரு தான் தேவேந்திர குல வேளாளர் பல்லாறு அனுப்பிச்சாரோ, அது மாதிரி திம்மவாழுவ தெலுங்கு கும்பலா சேர்ந்த இந்த கருணாநிதி கும்பல் திருமாவளவனையும் தமிழன் என்று சொல்லுகிறது. அவர் தமிழன் அல்ல. ஆந்திரால ஒரு கட்சி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கடைசி தேர்தல் ஆந்திரா போயிருக்காரு திம்மவாழு. கேட்க போறாரு. அவர் இனம், சமூகம், அவர் பிறப்பிடம், அவர் ஈகம் எல்லாம் அங்கதான் இருக்குது. மறைக்கிறார். மறைக்கிறத கருணாநிதி குடும்பத்துக்கு கைவந்த கலையாச்சு. மறைச்சு தமிழன்னு பொய் சொல்லி இங்க கூட்டியாந்து இந்த வேலையில எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இத தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய யாருன்னா அரையர் குலம் சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த, அதாவது சாம்பவார்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தெளிவா தெரிஞ்சுங்க. யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுறது இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் பேர் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களும் தயவு செய்து திமுகவுடைய பிளாஸ்டிக் சேருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க என்பதற்கான காணொலி தான் இது. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.